ஹாய் எவ்ரிவன். ஓணம் வரப்போகுது. அதனால் குயிக்காக ஒரு ஓணம் லுக் பார்த்துடலாம். மேக்கப்பே எதுவும் போடாமல் நேச்சுரலாக ஒரு லுக் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஓணம் லுக்குக்கு நான் வந்து எந்தவித ஃபவுண்டேஷன், கன்சீலர் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு காஜல், ஐலைனர், கொஞ்சமாக லிப்ஸ்டிக், அப்புறம் செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த லுக்குக்கு நான் எந்தவித ஹெவி மேக்கப்பு போட மாட்டேங்கிறதால ஸ்கின் ப்ரெப் மட்டும் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறதால நம்ம ஃபேஸ் வந்து நேச்சுரலாகவே பார்க்க நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கு நான் டொமேட்டோ எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ரப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து இதை வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 2 ஐஸ் க்யூப்ஸ் வரைக்கும் எடுத்து உங்கள் ஹை பாயிண்ட்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு இதை மசாஜ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து டீ ஜோன்ஸில் நல்லா போட்டுக்கோங்க. அப்புறம் சீக்ஸ்லாம் போட்டிங்கன்னா பார்க்க நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு மாதிரி பிங்கிஷ் டிண்ட் கொடுக்கும். திருப்பி டவல் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். டோனருக்கு நான் இங்கே ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ஆர்கானிக் நேத்ராலேருந்து வாங்கினது. அமேசானில் தான் வாங்கினேன். இதுவுமே 300க்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு நான் டாட் கி மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். இது ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் டாட் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் அதோடய ப்ரைஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சன்ஸ்க்ரீனுக்கு அக்வா லாஜிக்காவோட detan சன்ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் நான் நைக்கா சேல் அப்போ 340ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது நிஜமாகவே ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெக்கு, ஃபேஸ், அப்புறம் காதுகிட்ட ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சாரி கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஜூடியோலேருந்து வாங்கினது, 99 ருபீஸ். என்னால் வீடியோவில் ஃபுல்லாக இந்த ஐ மேக்கப் பண்ண முடியல அப்படிங்கிறதால என் தங்கச்சி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா. லைனருக்கு வந்து இதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து வாங்கினது. இது அரௌண்ட் 200 ருபீஸ்க்கு வாங்கினது. இது வந்து கம்ப்ளீட்லி வர்த் த பை. ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட. கண்டிப்பாக வாங்கலாம். ஐலைனர் போட்டாச்சு. இன்றைக்கான மேக்கப் லுக்கில் வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதால ஐப்ரோஸ் ஃபில் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஐப்ரோஸ் ஏதாவது வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு நிவ்யாவோட இந்த வாட்டர்மெலன் லிப்பாம். எனக்கு இந்த மாதிரி ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் நேச்சுரல் கைண்ட் ஆஃப் லுக் தான் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிப்பாம் போட்டாச்சு. இப்போ லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இது ஜூடியோலேருந்து வாங்கின லிப்ஸ்டிக். இது வந்து அரௌண்ட் 99 ருபீஸ்க்கு நான் வாங்கினது. நான் ஷேட் வந்து கீழே கொடுக்குறேன் என்னென்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஷேட்ஸில் வேணும்னா ரெட் அண்ட் ப்ரௌன் ஷேட்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் லிப்ஸ்டிக்ஸ். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறதால நான் மினிமலாக வச்சுக்கிட்டேன். இது வந்து உங்கள் காலேஜஸ், ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷன் இருக்குன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கம்மல் அண்ட் நெக் பீஸ்க்கு வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த செட்டு இது அரவுண்ட் ஒரு 200 ரேஞ்சில் தான் வந்து 210 ரேஞ்சில் தான் வந்து. இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நான் ஹேர் ஸ்டைலுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு வாட்டர்ஃபால் ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். மேலே ஒரு கொஞ்சமாக முடி எடுத்து குஷி கிளிப் வச்சு கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளச் வச்சு கொஞ்சம் முடி எடுத்து கிளிப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக நான் காம்பேக்ட் வச்சு செட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இது வந்து லாக்மேயோட ரேடியன்ட் காம்பேக்ட் தான். செட் பண்ணிவிட்டு பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சுட்டு சந்தனம் வச்சோம்னா நம்ம லுக் கம்ப்ளீட்லி ரெடி. அப்புறம் பேங்கிள்ஸும் வியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூ வச்சு லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஓணம் லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அவ்வளோதான்.